போர் யதார்த்தம் என்னவென்றால், ஈரான் இன்னும் இந்த போர்களை செய்து கொண்டிருந்தால், இன்னும் இது போன்ற வன்முறையில் ஈடுபட்டு கொண்டிருந்தால், ஈரான் மக்கள் மீது அழுத்தம் அதிகமாகும். உதாரணத்துக்கு இன்னைக்கு $1 = 17 லட்சம் ரியால். ஸோ மக்கள் அன்றாடம் வாழக்கூடிய மக்கள் ஆல்ரெடி ஈரான் ஈராக் போரில் 8 வருஷம் அவங்க அவஸ்தைப்பட்டாங்க. இன்னைக்கு பொருளாதார தடையில் கிட்டத்தட்ட 10 வருஷமா அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. எத்தனை காலம்தான் அந்த கொந்தளிப்பும் அந்த கோபமும் அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த ஆட்சியாளர்கள் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் ஈரான் மக்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அதிகம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சார் சொன்னது போல இந்த மொத்த வெஸ்ட் ஏசியா பிராந்தியத்தில் பல்வேறு நாட்டை சேர்ந்த மக்கள் வசிக்கிறாங்க. குறிப்பிட்டு இந்திய மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க ஈரான்ல மாத்திரம் இல்ல. ஈரான்ல 10,000 பேர் தான் இருக்காங்க, கம்மி. பஹ்ரைன் எடுத்துக்கோங்க, பஹ்ரைன்ல பாதி பாப்புலேஷன் இந்தியன் பாப்புலேஷன். கத்தார்லயும் யுஏஇலயுமே 40% பாப்புலேஷன். அவ்வளவு எதுக்கு, பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டி மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஷியா, மன்னர் தான் வந்து சன்னி. அங்க கிளர்ச்சி வெடிக்கலாம். நெக்ஸ்ட் ஈரான் அங்க வந்து வித்துடும் கிளர்ச்சிக்கு.